பூதவேதாள சம்சேவியம் காஞ்சனாத்ரி நிவாசினம் மணிகண்ட விஜானம் வந்தேகம் சக்திநந்தனம். இன்றைய தினம் ஆலய புனருத்தானம் பற்றி பேச போகிறோம். தன் அவதார லட்சியம் நோக்கி செயல்பட்ட துவங்கினான் ஐயப்பன். இளம் சிறுவனான ஐயப்பன் காட்டிற்கு வேட்டையாட வந்த பந்தள மன்னன் தன் அரண்மனைக்கு அழைத்து சென்றான். நல்ல முறையில் வளர்த்து வந்தார். சகல வல்லவனையும் ஐயப்பன் அந்த பிரதேசம் முழுவதும் இருந்த தலை சிறந்த வீரர்கள், வில்லாளிகள், மல்லர்கள் அனைவரையும் வென்று சீடர்களாக ஏற்றுக்கொண்டார். கொள்ளையின் வாவரையும் நண்பனாக கொண்டார். ஒரு முறை பாண்டிய ராஜ்ய வம்சாவளி மாளவ விக்கிரமன் அவ்வழியே தனியே வந்தபோது கொள்ளையர்கள் அவனை சூழ்ந்து கொல்ல வந்தார்கள். பாலகன் ஐயப்பன் யானை மீது ஏறி வந்து அவர்களை வீழ்த்தி விரட்டினான். ஐயப்பன் அரசாட்சியில் உள்ள அபார ஞானத்தை கண்டு பந்தள மன்னன் அவனுக்கு கேரளவர்மன் என்ற பெயர் சூட்டி இளவரசன் ஆக்கினான். தன் அவதார லட்சியத்தை நிறைவேற்ற தன் மாமன் பந்தள மன்னனிடம் இடிக்கப்பட்ட சபரிமலை சாஸ்தா ஆலயம் மீண்டும் அமைக்கப்பட வேண்டும், அரிகிரபுத்தனை ஆண்டுதோறும் தவறாமல் அனைவரும் பணிந்திட வேண்டும் என்று வாக்குறுதியை பெற்றான். அப்போது பந்தள மன்னன் மனைவி மந்திரிகளின் தூண்டுதலால் ஐயப்பன் மீது சந்தேகப்பட்டு தனக்கு தீராத தலைவலி என்று அதற்கு மருந்து புலிப்பால் கொண்டு வரும்படியும் கூறினார். இதை தன் அவதார லீலைகளில் ஒன்று என புலிக்கூட்டத்தை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். மாமனான பந்தள மன்னனுக்கு உதயணன் அழிக்க ஐயப்பன் படைகளை சேர்த்தான். கேரள தேசம் எங்கும் இருந்த கொச்சு கடுத்த, பெரிய கடுத்த, வில்லன், மல்லன் போன்ற தலை சிறந்த வீரர்கள் ஐயப்பன் தலைவில் ஒன்று சேர்ந்தனர். குறிப்பிட்ட நல்ல நாளில் ஐயப்பன் கடுத்தன் போன்ற தன் நண்பர்களுடன் காளை கட்டி வழியாக எரிவேதி என்ற இடத்தில் மற்ற இடங்களிலும் இருந்த எல்லா படைகளையும் ஒன்று திரட்டி பாண்டிய சேனை பந்தள சேனைக்கு தலைமை ஏற்று வழி நடத்தினார் ஐயப்பன். இதை தெரிந்து கொண்ட உதயனுக்கு தனது படைபலத்தை கூட்டி வழியெங்கும் பல கோட்டைகளையும் முகாம்களையும் பலப்படுத்தி இருந்தான். ஐயப்பன் படை தலைப்பாறை கோட்டை, இஞ்சிப்பாறை கோட்டை, புதுச்சேரி தோடு என ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி பெற்றது. கடைசியாக கரிமலையில் மறைந்திருந்த உதயனின் படையை வென்றார்கள். உதயனின் தலையை கொச்சு கொடுத்த வெட்டி வீழ்த்தினான். தன் பின் கலியுக மக்களுக்கு அருளும் பொருட்டு தன் அவதார பணியாக இடிந்து கிடந்த சாஸ்தா ஆலயத்தை மீண்டும் எழுப்ப ஐயப்பன் முனைந்தார். பந்தள மன்னனும் பெருநாடு என்ற இடத்தில் முகாமிட்டு ஆலய பணிகளை கவனித்து வந்தார். பெருநாட்டிலும் ஒரு சாஸ்தா ஆலயம் அமைக்கப்பட்டது. தன் லட்சியம் நிறைவேற்றிய மகிழ்ச்சியில் ஐயப்பன் பந்தள அரசனை தன் தாய் தந்தையும் அழைத்து ஆலயத்தை மீண்டும் அமைக்கலாம், பிரதிஷ்டை ஏற்பாடுகள் செய்வோம் என கூறினார். சபரிமலை அடைந்ததிலிருந்து ஐயப்பன் மிகவும் ஒளி பொருந்தியவராக இருந்தார். மக்கள் ஐயப்பன் சாதாரண மனிதன் இல்லை என்பதை உணர்ந்தார்கள். சபரிமலை யாத்திரைகள் மேற்கொள்ளும் விரத நெறிமுறைகளை அவரே வழிகாட்டியானார். ஆலய பூஜை முறைகளையும் அர்ச்சனைகளையும் அவரே தீர்மானித்தார். வெற்றிகரமாக ஆலயத்தை புனருத்தானம் ஐயப்பன் தனக்கு உதவிய வாபரை எரிவேலில் இருக்கச் செய்தார். ஆலய பணி முடிந்து குடமுழுக்கு ஆராதனை நடந்த பின் மீண்டும் தர்மசாஸ்தா விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்போது ஒரு பேரொளி தோன்றியது. தானாகவே நின்று தன் ஆலயத்தை மீண்டும் அமைத்த ஐயப்பன் தர்மசாஸ்தா விக்கிரகத்துடன் ஒன்றி ஐக்கியமானார். அதனால்தான் இந்த சபரிமலை எல்லாரும் என்ன சொல்லுவான்னு கேட்டேன்னா, ஞானி தான் அங்கே இருக்கார். ஒரு தவஞானி, ஒரு இந்த மாதிரி தபசில் இருக்கக்கூடியவர், அவர்களெலாம் சேர்ந்து அங்கே இருக்கிறதுனால தான் இந்த சபரிமலையில் அவர் ஐக்கியமானது இரண்டரை கலக்கிறது பேர். ஒளிமயமாக இந்த ஐயப்பன் இந்த தர்மசாஸ்தாவோட கலந்தார். அது விசேஷமானது. அதனால தான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கால் அலுமிட்டு உள்ளே போகணும்னு சொல்கிறது.